வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாண்ட்டோட இதை பற்றி பார்ப்போம். ஃபாண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஜென்ரலாக இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை நமக்கு ஹெட்டிங் மட்டும் இந்த மாதிரி இல்லாமல் எனக்கு வேறு ஃபாண்ட் வேணும்னா, இந்த ஹோமில் ஃபாண்ட் அப்படிங்கிறதுல இருக்குது. இதில் போய் நம்ம மாற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, இதில் ஃபாண்ட் சைஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் நம்ம என்ன மாதிரி வேணாலும் ஹெடர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாற்ற நமக்கு எந்த ஃபாண்ட் உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அப்படின்றத நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ ஃபாண்ட் எல்லாமே ஜென்ரலாக இந்த மாதிரி ஃபாண்ட் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபாண்ட்டோட சைஸும் என்னால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நம்ம 8 பாயிண்ட் வந்து எவ்வளோ சைஸ் இருக்குது, நீங்கள் 72 வச்சுக்கலாம். இது இவ்வளோ தான் லிமிட் அப்படின்னாலாம் கிடையாது. நீங்கள் இது வந்துட்டு உங்களுக்கு ஈஸி பிக்கிங்காக இந்த ட்ராப் டவுனில் இருக்குது. இதே 350 வேணும், அந்த சைஸில் வேணும் வச்சுக்கலாம். ஜென்ரலாக நம்ம உள்ளே வச்சிட்டோம்னா தான் நம்ம ஓரளவுக்கு ரீசனபிளாக டேபிள்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுலேயே இன்னும் இந்த இது இப்படி தான் இருக்கணும், இதில் போய் தான் செலக்ட் பண்ணணும் அப்படி கிடையாது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எந்த பர்டிகுலர் இதை மட்டும் நீங்கள் பண்ணணும், இது இந்த பக்கத்தில் இருக்க இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு கிளிக்குக்கும் ஒரு ஃபாண்ட் சைஸ் அந்த அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இல்லை கம்மி பண்ணணும்னு நினச்சோம்னா இதை பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணோம்னா கம்மியாகும். ஸோ இந்த இதோட ஃபாண்ட் சைஸ்க்கு அதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் போய் நீங்கள் ஃபாண்ட்டு இவ்வளோ சைஸ் அப்படின்னு பண்ணாமல் ரீசனபிளே நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸோ இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஓவராலாக செட்டப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஃபாண்ட் சைஸ் இப்போ மொத்தமாக செலக்ட் பண்ணி கூட இந்த ஃபாண்ட் சைஸை 15 வச்சிங்கன்னா மொத்தமாக 15 ஃபாண்ட் சைஸ் மொத்தமாக இதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓவராலாக. இப்போ இன்கேஸ் இந்த சைஸில் இதில் மட்டும் 10 வச்சுட்டோம்னாலும் 10 ஆகிக்கும். இப்போ இந்த டைமில் நீங்கள் மொத்தமாக செலக்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிங்களோ டிக்ரீஸ் பண்ணிங்களோ இந்த ஃபாண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸோ டிக்ரீஸோ நடக்கும். ஸோ அதுதான் விஷயம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு 2 சைஸ் மட்டும் இந்த ஃபாண்ட் சைஸை நீங்கள் மொத்தமாக எது செலக்ட் பண்ணிட்டு இந்த சைஸ் மட்டும் இந்த மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எங்கள் விஷயம். இப்போ நீங்கள் இந்த ஹெட்டர் மட்டும் ஏதாவது பர்டிகுலர் மட்டும் நீங்கள் இந்த சைஸ்க்கு பண்ணணும். இந்த ஃபார்மேட் பெயிண்ட்டை நம்ம ஆல்ரெடி செக் பண்ணணும். இந்த ஃபார்மேட் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், மேட்ச் பண்ணிக்கலாம். எந்த ஃபார்மேட் பெயிண்ட்டும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் இதை போட்டுருவோம். நீங்கள் போய் அதை பார்த்தீங்கன்னா கிளிப் போர்டோட ஆக்டிவிட்டீஸை பற்றி நம்ம பார்த்துக்குவோம் இதில். ஸோ அடுத்து இந்த ஹெட்டர் மட்டும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நல்லா திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த போல்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது மாதிரி திக்னஸ் கிடைக்கும். ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, ஹெட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் போல்டாக வைப்பாங்க, அதாவது நல்லா இதாக வச்சுப்பாங்க. சில டேட்டாஸ் இது இப்போ டோட்டல் பண்ணிக்கிறோம். டோட்டல் பண்ணிவிட்டு இந்த டோட்டல் மட்டும் எனக்கு வெரைட்டியாக ஒரு இட்டாலிக் ஃபார்மேட்டாக, அதாவது சைடில் ஒரு மாதிரி இந்த மாதிரி டில்ட் ஆன மாதிரி காமிக்கணும், போல்டு பண்ணி காமிக்கணும், கொஞ்சம் வித்தியாசமாக காமிக்கணும்னு நினைப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபார்மேட் பெயிண்டர் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை மட்டும் பர்டிகுலர் இந்த 2 மட்டும் இந்த லைன் மட்டும் அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை டேரெக்டாக கிளிக் பண்ணும்போது ஒரு லைன், இப்போ நீங்கள் இதே இன்னொரு டைம் கிளிக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டு டைம் நினச்சிங்கன்னா 2 லைன் கொடுக்கலாம், சிங்கிள் லைன் கொடுக்கலாம். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு போல்டு வேண்டாம்னு நினச்சோன்னா திரும்ப இதே கிளிக் பண்ணிங்கன்னா போல்டை எடுத்துரும். ஸோ இதுதான் ஈஸியாக. அதே மாதிரி இங்கே மேலே இந்த 2 இருக்கிறதுல எதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அதுதான் இங்கே முன்னாடி நிற்கும். அந்த இதை கிளிக் பண்ணுறது கிளிக் பண்ண வேண்டான்றது உங்களோட விஷயம். எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான். அடுத்து வந்துட்டு இப்போ பார்த்தோம்னா இதோட பார்டர்ஸ் போட்டிருக்கோம். இந்த பார்டர்ஸில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் நம்ம வேணும்னு நினைப்போம். சம்டைம்ஸ் என்ன நினைப்போம், பார்டர் வேண்டாம் அப்படின்னு நினச்சோம். இதுதான் இந்த பார்டரோட மேஜரான இது அவுட்லைன். ஜென்ரலாக இந்த கிரிட் லைன்ஸ் எல்லாமே இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் பிரிண்ட் அவுட் பண்ணும்போது பிரிண்ட் அவுட்டோ நீங்கள் வேறு விதமாக கன்வெர்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு இது வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதுக்காக தான் இந்த இது பண்ணுறோம். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக நீங்கள் ஜென்ரலாக இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதுவுமே இருக்காது. ஏன்னா கீழே இது வந்துட்டு இங்கே என்ன செலக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அதோடது தான் நம்ம இதில் சொல்லணும். இப்போ ஜென்ரலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் சைடில் ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணி நம்ம என்ன பார்டர்ஸ் எல்லா பார்டரும் வேணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா இது சைடில் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் பார்டர்ஸ்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஆல் பார்டர்ஸ் எல்லாமே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு லைன்ஸ் தெரியும், டாட் லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராது. அதுதான் இதோட வியூ திங்கிங்கு.
ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக இதோட டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம லைன்ஸ் மார்க்கிங்க ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் மற்ற இந்த 2 இது நீங்கள் வந்து இந்த செல்லை மட்டும் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதாவது கலர் ஃபில் பண்ணணும். இப்போ ஹெட்டருக்கு மட்டும் இது கலர் கொடுக்கணும், மஞ்சள் கலர் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறோன்னா இதை செலக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஃபாண்ட் கலர் மட்டும் வேறு வேணும், இப்போ ஒயிட் கலரில் வேணும் ஃபாண்ட் கலர், இல்லை வேறு கலரில் வேணும். இப்போ இதோட ஃபாண்ட் கலர் மட்டும் எனக்கு வந்துட்டு ஒரு டார்க்கான இதில் ப்ரௌனில் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஃபாண்ட் கலர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள ட்ராப் டவுனில் இதெல்லாம் ட்ராப் டவுனில் எது கிளிக் பண்ணோன்னா வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க கலர்ஸ் மட்டும் தானே அப்படி கிடையாது. இதில் மோர் கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த ஷர்ட்டில் நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ இது ஸ்டாண்டர்டாக இருக்கிற இந்த மிக்சர். இது கஸ்டமில் போனீங்கன்னா எந்த அளவுக்கு 10 வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எந்த பாயிண்டில் செலக்ட் பண்ணி கலர் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கலரை நீங்கள் கொடுக்கணும். அந்த காம்பினேஷனுக்கு இந்த கலர் இருக்குது அந்த மாதிரிங்கிற போது இதாகும். ஸோ இதே தான் ஃபாண்ட்டோடதுலேயும் நீங்கள் மோர் கலர்ஸில் போனீங்கன்னா இது கிடைக்கும். ஸோ இதில் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது கலர் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரீசெண்ட் கலர்ஸில் வந்துடும். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு கலர் கொடுத்துருப்பீங்க, இதே இதில் போயிட்டு இதே கலரை நீங்கள் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இல்லை ரீசெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம டைப் பண்ணுறாங்க ரீசெண்டாக நான் என்ன செலக்ட் பண்ணுவேன், நோ கலர்ஸ். இப்போ ஃபாண்ட் நம்ம என்ன ரீசெண்டாக என்ன கலர் சிமிலர் கலர் இருக்குங்காட்டி அதை ப்ராப்ளம். ஸோ இதுதான் ஃபாண்ட் இந்த டெக்ஸ்ட் இதுக்குள்ளே இருக்கிறது. இந்த ஃபார்மேட் செல்ஸை வந்துட்டு நம்ம இன்னும் அதாவது பார்டர்ஸை நம்ம ஃபுல்லாக இன்னொரு வீடியோவில் தனியாக பார்ப்போம் பார்டர்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது போல் மேலும் வீடியோ தெரிஞ்சுக்க தொடர்ந்து காத்துருங்க. நன்றி.